ஒரு சிறிய கிராமத்தில் மாயா என்ற ஒரு அழகான பெண் வசித்து வந்தாள். அவளுக்குள் ஒரு துணிச்சலான இதயம் இருந்தது. ஆனால் அவளை சுற்றியுள்ள உலகம் அவளுக்கு மிகவும் சாதாரணமாக தோன்றியது. அவள் ஒரு புதிய சாகசத்தை அல்லது ஒரு விசித்திரமான விஷயத்தை எதிர்பார்த்தாள். ஒருநாள் அவள் தனது பாட்டியின் பழைய மரப்பெட்டியை சுத்தம் செய்யும்போது ஒரு விசித்திரமான தூசி படிந்த கண்ணாடி அவளுக்கு கிடைத்தது. அது ஒரு சாதாரண கண்ணாடி போல் இல்லை. அதன் விளிம்புகளில் விசித்திரமான செதுக்கல்கள் இருந்தன. நடுவில் ஒரு மங்கலான ஒளி தெரிந்தது. மாயா அதை கையில் எடுத்ததும் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டு கண்ணாடி பிரகாசமாக மின்னியது. அவள் பயந்து போய் அதை கீழே வைக்க முயன்றாள். ஆனால் கண்ணாடி அவளது கையில் ஒட்டிக்கொண்டது. அடுத்த நொடி அவளை சுற்றியுள்ள உலகம் மறைந்து ஒரு வண்ணமயமான காட்டுக்குள் அவள் காணப்பட்டாள். பெரிய பிரகாசமான பூக்கள், பேசும் விலங்குகள் மற்றும் வானத்தில் மிதக்கும் தீவுகள். மாயா திகைத்து போனாள். இது அவளது கனவுகளில் கூட கண்டிராத ஒரு இடம். அவள் அந்த காட்டுக்குள் நடந்தாள். ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய ஆச்சரியத்தை அளித்தது. ஒரு பேசும் நரி அவளை ஒரு ரகசிய நதிக்கு அழைத்துச் சென்றது. அங்கு தண்ணீர் வைரங்களைப் போல் மின்னியது. பின்னர் அவள் ஒரு மாபெரும் மரத்தை அடைந்தாள். அதன் உச்சியில் ஒரு பறக்கும் கோட்டை இருந்தது. அந்த கோட்டையில் ஒரு ஞானி வாழ்ந்து வந்தான். அவன் மாயாவின் வருகைக்காகவே காத்திருந்தான். ஞானி அவளிடம், "நீ தேடும் சாகசம் உனக்கு கிடைத்துவிட்டது. இந்த கண்ணாடி உன்னை போன்ற துணிச்சலானவர்களுக்கு மட்டுமே இந்த உலகத்தை காட்டும். ஆனால் ஒவ்வொரு பயணத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. உனது காரணம் என்ன?" என்று கேட்டான். மாயா யோசித்தாள். அவள் சாகசத்தை தேடி வந்தாள். ஆனால் இப்போது அவளுக்கு வேறு ஒரு புரிதல் ஏற்பட்டது. இந்த உலகின் அழகை பாதுகாப்பது, அதை மற்றவர்களுக்கு காட்டுவதுதான் தனது நோக்கம் என்று அவள் உணர்ந்தாள். அவள் ஞானியிடம் தனது நோக்கத்தை சொன்னாள். ஞானி புன்னகைத்து, "மிகவும் நல்லது. இந்த உலகம் உன்னை போன்ற ஒரு பாதுகாவலனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீ முதலில் உன் வீட்டிற்கு திரும்பிச் சென்று உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு இந்த அதிசயங்களைப் பற்றி சொல்ல வேண்டும். அப்போதுதான் இந்த கண்ணாடியின் முழு சக்தியும் வெளிப்படும்" என்றார். மாயா கண்ணாடியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு மீண்டும் பிரகாசமான ஒளியுடன் தனது வீட்டிற்கு திரும்பினாள். அவள் கிராம மக்களிடம் தான் கண்ட அதிசயங்களைப் பற்றி கூறினாள். முதலில் அவர்கள் அவளை நம்பவில்லை. ஆனால் மாயா கண்ணாடியை உயர்த்தி பிடித்தபோது ஒரு மெல்லிய வண்ணமயமான ஒளி கிராமத்தின் மீது படர்ந்தது. கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் அதை பார்த்தனர். அன்று முதல் மாயா மந்திரக் கண்ணாடியின் பாதுகாவலராக மாறினாள். அவள் உலகிற்கு புதிய கதைகளையும் அதிசயங்களையும் கொண்டு வந்தாள். அனைவரையும் பிரமிக்க வைத்தாள். அவள் கற்றுக்கொண்டது என்னவென்றால், சாகசங்கள் வெளியில் மட்டுமல்ல, நாம் வாழும் உலகிலும் அதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதிலும் தான் உள்ளது.